ஆனால் இந்த 5 ஸ்டார் மோட்டாருன்னு நீங்கள் பார்த்து பிராண்டடில் வாங்கினீங்கன்னா இந்த வயர் வந்து நீங்கள் எவ்வளோ பெருசாக மேக்னிஃபை பண்ணி பார்த்தாலும் ஹை குவாலிட்டியான வயர் போட்டிருப்பாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதோட மின்சாரத்தை கையாளும் திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா 5 ஸ்டார் பம்ப்லாம் போடும்போது சோலாருக்கும் சரி இபி மின்சாரத்துக்கும் சரி கம்மியான கரண்ட் எடுக்கும். ஏன்னா சோலாரில் வந்து நம்ம போட்டிருக்கும்போது ஒரு 8000 வாட்ஸ் பேனல் கொடுத்துருக்கோம். அது 7.5 ஹெச்பி பம்பை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். காலையில் ஒரு 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா சாயங்காலம் 5 மணி 5:30 மணி வரைக்கும் கண்டினியூஸாக ஓடணும். அந்த மாதிரி ஓடுறதுக்கு தேவையான மின்சாரத்தை இந்த சோலார் பேனல் குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் கொடுக்கும். கடல் அளவுக்கு கொடுக்காது. அதிகபட்சமாக 8000 வாட்ஸ் தான். இந்த 8000 வாட்ஸ்க்குள்ளே இபி கரண்ட்டில் ஓடுனா எந்த அளவுக்கு ஹையஸ்ட்டு ப்ரெஷர் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் இது கொடுத்தாகணும். அப்போ அந்த மோட்டார் வந்து நல்ல எஃபிஷியண்ட்டான ஒரு மோட்டாராக இருக்கணும். நீங்கள் எந்த பிராண்டு மோட்டார் வேணால் வாங்குங்க. அது 5 ஸ்டார் மோட்டாராக வாங்குங்க. வாங்கி போட்டிங்கன்னா 100% சோலாரில் செட் ஆகும். அதே மாதிரி உள்ளூர்லேயே நீங்கள் சர்வீஸ் பார்த்துக்கலாம். ஒரு பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப அவசரம்னா தெரிஞ்ச மெக்கானிக்காக இருந்தாருன்னா 3 மணி நேரத்தில் செக் பண்ணிடலாம். சப்போஸ் வெளியில் நீங்கள் தெரியாத மெக்கானிக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அப்பையும் ஒரு 3 நாளுக்குள்ளே அதிகபட்சமாக நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து நம்ம மறுபடியும் போருக்குள்ளே இறக்கிடலாம். ஆனால் சைனீஸ் மோட்டார்லாம் அந்த மாதிரி இல்லை. கம்மியான ஒரு பேனல் 2 பேனல் போடக்கூடியது ஓகே. இது மாதிரியான நீண்ட கால அடிப்படையில் போட போகிறீங்கன்னா இந்த மோட்டார் ஒரு 25 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும். 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒருக்க லேசாக பராமரிப்பு செலவு புஷ்ஷு தேஞ்சு போயிருக்கலாம் மண்ணுனால், அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும்.